ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் டியூபர்ஸ் எல்லாம் சேலுக்கு இருக்குது. எல்லோரும் சண்டே நல்லா ஹாப்பியாக ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி டியூபர் சேல் போடுறேன். ஸோ உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம இன்றைக்கி மலர வச்ச மிராக்கிளோட ஃப்ளவர் தான். நம்ம முன்னே மலர வச்ச ஃப்ளவர் கூட பாருங்கள், இன்னும் கொட்டவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் இதில் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே இருக்குது, இந்த லீஃபுக்கு அடியிலையும் இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டுடுறாங்க. இப்போ மழை வந்துட்டுருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால் சன்லைட் இல்லை, அப்போ பிளான்ட் அழுகி போயிடுமா அப்படின்னா அப்படி இல்லை. மழை தண்ணி நம்ம பிளான்ட்டுக்கு நல்ல சூப்பரான ஒரு க்ரோத்து கொடுக்கும். சில டைம் நம்ம வச்சு சில பிளான்ட்ஸ் கூட வளராமல் கூட இருக்கும். அதெல்லாம் கூட இந்த மழை தண்ணி விழும்போது நல்லா வளர ஆரம்பிக்கும். ஏன்னா மழை தண்ணியில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது நேச்சுரலானது. நம்ம எவ்வளோமா ஆர்டிஃபிஷியலாக செடிக்கு உரம் கொடுத்தாலும் ஃப்ளவர்ஸ் வராமல் கூட இருக்கும். பட் இந்த மழை தண்ணி விழுந்த உடனே அதுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு நிறையவே ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். ஸோ நிறைய பேருமே அந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாகவே இதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அழுகியும் போகாது. பட் ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும், தண்ணி மட்டும் ரொம்ப அப்படியே ஃபில் பண்ணி விட்டுட்டு நிறைய அசோலவும் போட்டு விட்டுறக்கூடாது. சன்லைட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணியோட லெவல் ஃபஸ்ட்டு நம்ம பிளான்டிங் பண்ணும்போது ஒரு 4 இன்ச்சு மட்டும் தண்ணியை மெயின்டைன் பண்ணுங்கள். அசோலை இப்படி வளர வளர எடுத்து ரிமூவ் பண்ணி விடுங்க. தட் மீன் அந்த பிளான்ட்டுக்கு அந்த சன்லைட் கிடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பிளான்ட் வளர வளர கிராஜுவலாக அதோட வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம். எப்போ அழுகி போயிடும் அப்படின்னா, நம்ம நிறைய தண்ணி ஊற்றி விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் டப்பில் அந்த டியூபர் வச்சுட்டு நம்ம தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டு அசோலவும் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளோட பிளான்ட் அழுகி போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். அதே மாதிரி எப்படி நம்ம டியூபர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். நம்மளோட வீடியோலேயே நம்ம கம்ப்ளீட்டாகவே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிடுவேன். ஸோ வீடியோ மட்டும் தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டும் டவுட் இருந்தால் கேளுங்க. நிறைய பேருமே நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் தான் டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ மட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஓகே, நம்ம இதில் டியூபர் சைஸு, ப்ரைஸு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ளவர் பிக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை அதோட நேம் மென்ஷன் பண்ணி அதோட ப்ரைஸும் வச்சு நீங்கள் அது அவைலபிலிட்டி இருக்கான்னு கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு பார்கெனும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் அவைலபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு சிசி சொல்லிடுறேன். உங்களோட பிளேஸுக்கு தகுந்த மாதிரி சிசி மாறிக்கும். இன்சைட் தமிழ்நாடுனா ஒரே சிசி தான். ஸோ அதை மட்டும் சொல்லிவிட்டு டோட்டல் சொல்லிவிட்டு நான் என்னோடய ஜிபே நம்பர் அதே மாதிரி பேங்கிங் நேம் கொடுத்துருவேன். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெசிப்ட் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், அட்ரஸ், பின்கோட், அதே மாதிரி மொபைல் நம்பர், கால் பண்ணால் கிடைக்கிற மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அனுப்ப முடியும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்சல் கொடுக்கறதுக்காக அவங்க கால் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு டிலே ஆகும். அதே மாதிரி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டெஸ்பேச் பண்ண பிறகு அனுப்பிட்டிங்கன்னா ட்ராக்கிங் பண்ணி தயவு செஞ்சு உங்களோட ஆர்டரை நீங்கள் கையில் வாங்கிக்கோங்க. நீங்கள் அவங்க கால் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்து டிலே ஆகி பிளான்ஸுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நான் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேன். அது வேறு ஏதாவது ரீசன்ஸ் அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பேன். தட் மீன் உங்களுக்கு வேறு ஏதாவது காரணத்தினால பார்சல் டிலே ஆகிடுச்சு, இல்லை உங்களுக்கு அந்த பிளான்ட் வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் ரீஃபண்ட் கொடுப்பேன். பட் அதுக்கு எனக்கு உங்களோட அந்த ஓப்பன் பண்ணுற வீடியோ, அது அன்பாக்சிங் வீடியோ எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் ரீஃபண்ட் கொடுப்பேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும் அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க. நல்லா இருந்ததுன்னா அனுப்ப வேண்டாம், ஏன்னா என்னோடய ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா மட்டும் எனக்கு அன்பாக்சிங் வீடியோ அனுப்புங்க. ஸோ பார்த்துட்டு நான் தேவையானவங்களுக்கு நான் ரீஃபண்ட் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இன்சைட் தமிழ்நாடு எஸ்டி கொரியர் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட், அதர் ஸ்டேட் ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட். இதுதான் நம்மளோட கொரியர் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. நம்மளுக்கு ஜிபே ஒரு ஃபோன்பே இல்லைனா பேங்கிங் டீட்டெயில்ஸ் கூட கொடுப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேமெண்டெல்லாம் பண்ணிடுறாங்க, அப்புறம் அவங்களோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை நான் உங்களுக்காக ஹால் பண்ணி வச்சுருப்பேன், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் பேமெண்டெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 days கழிச்சு எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படி சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி செஞ்சுட்டிங்கன்னா எனக்கு ஆர்டரில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி
ஏதாவது பர்டிகுலரான ரீசன்னா மட்டும் நீங்கள் வந்து ஆர்டரை வந்து டிலே பண்ணுங்கள். மற்றபடி அது ஹால் பண்ண வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா தயவு செஞ்சு ஹால் பண்ண வைக்காதீங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, எனக்கு கன்ஃபார்மாக வேணும், நான் பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. நம்ம திரும்பவும் கேட்டால் கூட எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க, பட் பேமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வாங்கவும் மாட்டாங்க. ஸோ வந்து இன்னொருத்தங்க வாங்குவாங்க. ஸோ அதேமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஸோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மள்கிட்ட கொஞ்சம் லாட்டஸ் டியூபர்ஸும் இருக்குது, வாட்டர் லிலி பிளான்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் லிலியை பற்றி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கீ லார்கோட பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி ஃப்ளவர் பட் இருக்கிற பிளான்ட் தான் நம்ம வந்து சேல் கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. கீ லார்கோ இதோட நேம். இது ட்ராபிக்கல் வெரைட்டி தான், டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும். அடுத்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட நிமித்மை தான். நிமித்மையில் ஒரே ஒரு பிளான்ட் தான் நம்மளுக்கு சேலுக்கு இருக்குது. ஸோ வந்து இல்லை 2 பிளான்ஸ் இருக்குது, 2 ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட நிமித்மையோட பிளான்ஸு. இந்த பிளான்ஸ் வந்து 500 rupees தான். இது மல்டி பெட்டல் டபுள் ஷேட் வெரைட்டி. ஸோ வந்து இதுக்கு வந்து ப்ரைஸ் வரும். இது வந்து ஒரு ட்ராபிக்கல் வாட்டர் லிலி தான். ஸோ இது வேண்டவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மிக்ராந்தா ப்ளூ தான். சேம் இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் பட்ஸோடு இருக்கிற பிளான்ஸ் தான் நம்மள்கிட்ட இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 180 rupees. அதே மாதிரி இது டாபன், இது ஒரு ஒயிட் வெரைட்டி தான். இதுவுமே ட்ராபிக்கல் தான். இதோடையும் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 120 rupees. அதே மாதிரி வந்து பீச் ப்ளோ அப்படிங்கிற வெரைட்டி. நம்ம சொல்கிறது எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான், டெய்லியுமே ஃப்ளவர் ஆகிறது பாருங்கள். இதுவுமே வந்து பீச் ப்ளோ, இதுவுமே வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு பேபி பிங்க் ஷேட் வரும், ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்மளோட வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ விசில்லையுமே வந்து ஒரு 2-3 பிளான்ஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ளூ விசில் வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான், விவி பர்ரஸ். இதுக்கு 200 rupees தான் இதோட ப்ரைஸு ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு. வந்து நம்மளோட பர்பிள் ஜாய், இது வந்து டபுள் ஷேடாக இருக்கும். அதே மாதிரி ட்ராபிக்கல் வெரைட்டி விவி பர்ரஸான வாட்டர் லிலி தான். இதோடையுமே வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees. ஸோ இது வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வெரைட்டிஸ்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம சந்திரபாகா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். லாஸ்ட் டைம் கூட நான் காமிச்சிருந்தேன். டியூபர்லேயே வந்து பட்டு வந்திருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் சந்திரபாகா. அது இல்லாமல் இது வந்து இதோட கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ளவரு நல்ல ஒரு செந்தாமரை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிங்கிஷான ஒரு ரொம்ப ரெட்டிஷான ஒரு பிங்க் ஷேட் வந்து இந்த சந்திரபாகாவோட ஃப்ளவர் வரும். அதே மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸும் வரும். கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பட்டில் எல்லாமே வந்து எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லும் பார்த்துட்டிங்கன்னா பட்டு வர ஒரு வெரைட்டி தான் நம்மளோட சந்திரபாகா. ஸோ வந்து இந்த வெரைட்டி வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் டியூபர் சைஸும் இதில் பாருங்கள். இது வந்து பெரிய டியூபர், இது வந்து 250 வரும் பெரிய டியூபரு. இது வந்து 150 டியூபரு. இது வந்து 175 டியூபர். இதுதான் நம்மளோட சந்திரபாகாவோட டியூபர். 3 டியூபர் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் போட்டதும் எல்லாமே தீர்ந்துருச்சு. அதனால் வேண்டவங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட சுபத்ராவோட டியூபர்ஸ் தான். சுபத்ரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி. நல்லா அழகான ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். ஆக்சுவலி வந்து இந்த பிளான்ட் வந்து லாஸ்ட் டைம் நான் சேல் கொடுக்கும்போது எனக்கிட்ட இருந்த டியூபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த டைம் நானுமே ஒரு டியூபர் எடுத்துக்குவேன். ஸோ பார்த்துக்கோங்க. சுபத்ராவில் வந்து நம்மளுக்கு வந்து 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. இது வந்து 250 டியூபர், நல்ல சூப்பரான டியூபர், நிறைய growth டிப்ஸ் இருக்கும். இது வந்து 150 டியூபர். இது அப்புறம் வந்து இது ரெண்டுமே வந்து 175 டியூபர். இது பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக growth டிப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கேயும் உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 175, 150, 250 இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. வந்து நம்மளோட கர்ணாவோட டியூபர்ஸ் தான். கர்ணாவில் வந்து 2 டியூபர்ஸ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பெரிய டியூபர், நல்ல சூப்பரான டியூபர். கர்ணாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கர்ணா வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி, நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். பாருங்கள், இங்கெல்லாம் growth டிப் இருக்குது. இந்த பெரிய டியூபர் வந்து 250, நல்ல சூப்பரான டியூபர் இது. அதே மாதிரி ஒரு சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ரேட் வந்து 150. பார்த்துக்கோங்க.
இந்த 2 டியூபர் தான் இருக்குது. அதனால் வேண்டவங்க சீக்கிரமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கர்ணா வந்து எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி. இதோட ஃப்ளவரே பார்த்துட்டிங்கன்னா என்னோடய 2 கை அளவுக்கு இருந்தது மெச்சூர் ஃப்ளவர். அதே மாதிரி எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லையுமே எனக்கு வந்து பட்டு வந்தது. அதே மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவும் இல்லை, சீக்கிரமாக ஃப்ளவர்ஸ் வரும். நல்ல வெரைட்டி. இது வந்து ரிலீஸ் ஆகும்போது இதோட ரேட் வந்து 14,000 15,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட அவைலபிலிட்டி கிடைக்கும்போது இதோட ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. பட் ஆனாலும் இதோட ஃப்ளவர் சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் கர்ணா. காரணம் வந்து இதோட ஃப்ளவரிங் கப்பாசிட்டி தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, நிறைய எப்போவுமே ஃப்ளவர் இருக்குமா மேம் அப்படின்னு. அந்த மாதிரியான வெரைட்டிஸில் ஒன்று தான் வந்து கர்ணா. எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பட்டும் ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக ப்ளூம் ஆகும். 2 டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா காவேரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. இது வந்து பெரிய டியூபர் 250 டியூபர், நல்ல சூப்பராக க்ரோத் டியூபர்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து 250. அப்புறம் இது வந்து 150 டியூபர். இது பார்த்துட்டிங்கன்னா சின்ன டியூபர். இது வந்து 50 ருபீஸ். இது இவ்வளோ தான் நம்மள்கிட்ட இப்போ டியூபர்ஸ் இருக்குது. 3 டியூபர் தான் இருக்குது. காவேரியை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர். இது ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னோடய ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேண்டவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே பண்ணிடாதீங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.